மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, அற்புதமான ஒரு மூலிகை நாவல் இருக்கு பாத்தீங்களா, நாவல் பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நாவல்ல பொறுத்த வரைக்கும் அந்த மரத்துல இருக்கக்கூடிய பட்டை, வேர், பழம், கொட்டை, இது எல்லாமே விதை எல்லாமே என்ன அப்படின்னா மருத்துவ குணம் வாய்ந்தது. இன்னொரு விஷயம், இந்த நாவல் அப்படிங்கிறது நம் மரபு சார்ந்த மரம், மண்ணின் மரம் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆராய்ச்சி தரவுகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 80 மில்லியன் வருடங்கள் இந்த மண்ணில் நாவல் இருந்ததாக சான்றுகள் இருக்கு. ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அப்ப இது நம்ம உணவுலையும் சரி, வாழ்வியல் முறையிலையும் சரி, அதே மாதிரி மருத்துவத்திலும் கண்டிப்பா ஒரு பெரும் பங்கு ஆற்றுது. யூஸ்வலா இந்த நாவல் ஒவ்வொரு மூலிகைக்கும் நம்ம சொல்லுவோம் சுவை, தன்மை, வீரியம். அப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துவர்ப்பு. அதே மாதிரி தன்மை பாத்தீங்கன்னா தட்பம், இது வீரியம் மற்றும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ப்பு வீரியம். அது மட்டும் யூஸ்வலா வெப்பமா இருந்தாதான் கார்ப்பா இருக்கும். ஆனா இங்க தட்பமா இருக்க போய் அது கார்ப்பா இருக்கு. சோ துவர்ப்பு இருக்கக்கூடியதுனாலதான் இது நிறைய பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கும் அதிகமா ப்ளீடிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் மருந்தா இருக்கு. தட்பமா இருக்கிறதுனாலதான் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்லது. குறிப்பாக ஒரு சில மருந்துகள், ஒரு சில மூலிகைகள், ஒரு சில உணவுகள் இந்த டைப் 1, 2, 1.5ல ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு சிலருக்கு தான் இருக்கும். ஆனா இதுல 3 வகையாருக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா இந்த நாவல் அப்படின்னு சொல்லலாம். அதனால யாருக்கும் இது பிரித்து பார்க்கிறது கிடையவே கிடையாது. ஆனா இது வீரியமா இருக்கிறதுனாலதான் சில சமயம் எடுத்த பிறகு ஒரு ட்ரைனஸை நமக்கு ஏற்படுத்துது. அந்த வெப்ப வீரியம் இல்லாம தட்பம் இருந்து கார்ப்பு சுவையா இருக்கிறதுனால நமக்கு ஒரு ட்ரைனஸை நமக்கு ஏற்படுத்துது. சரி, ஓகே, இத என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு நாவல் நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, நம்ம பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கருஞ்சிவப்பு நிறமா அந்த மாதிரி தான் இருக்கு. இது இல்லாம பல நிறங்கள்ல முன்னாடி நாவல்கள் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் வழக்குழிஞ்சு போயிட்டு நார்மலா நம்ம நாட்டு நாவல்னு சொல்லக்கூடியது சின்னது, இன்னொன்று பெரிய சைஸ், இது 2 மட்டும்தான் இருக்கு. சோ இதுல இந்த பர்பிள் நிறம், ஒரு ஊதா நிறம் கொடுக்குது பாத்தீங்களா, அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா அதுல சைனடின் அப்படிங்கக்கூடிய ஒரு கிளைகோசின் சைனடின் அப்படிங்கக்கூடிய சத்துக்கள் இருக்கு. சோ அதனாலதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த ஒரு மாதிரியான ஊதா நிறத்தை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் இதோட மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டை. சோ அந்த பட்டைக்கு அற்புதமான துவர்ப்பி செய்கை இருக்கு. சோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய் சம்பந்தப்பட்ட நோய்கள், இப்ப பல்லீரி வீக்கமா இருக்கிறது, நாக்குல பாத்தீங்கன்னா மேப்டு டங்குன்னு சொல்லுவாங்க, நாக்கை நீட்டி பார்த்தோம்னா வெண்மையா இருக்கும், அங்கங்க இந்த நம்ம பூமி உருண்டையில இல்ல மேப்ல பார்த்தோம்னா எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால கேண்டிட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். சோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த சளிச்சவ்வு தாபிதம் அடைகிறவங்க, குழிப்புண்கள், ஆப்தஸ் அல்சர் வரும் பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் இந்த பட்டை ஒரு அற்புதமான தீர்வு தரும். நார்மலா இந்த பட்டையை தூள் பண்ணி நம்ம பல் துளக்க யூஸ் பண்ணலாம், இல்ல குடிநீர் மாதிரி போட்டு வாய் கொப்பளிக்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அதிக அளவுல உதிரப்போக்கு இருக்கும் பாத்தீங்களா, அவர்களுக்கும் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா குடிநீர் போட்டு நம்ம கொடுக்கலாம். இல்ல அந்த பட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை இந்த தூள் பண்ணி அதை நம்ம மோருடன் சேர்த்து குடிக்கும் பொழுது யூஸ்வலா டிஸ்பங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் இருக்கும். எந்த காரணமும் இல்லாம மாதவிடாயின் போது உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும். சோ அதெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டைக்கு இருக்கு. அதே மாதிரி கழிச்சல், அப்படியே சில பேருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு அதிகமா பேதியாகும், நுரைத்து போகும், சளியோட போகும். அவர்களுக்கும் இது நல்ல இந்த குடிநீராவோ இல்ல பொடியா மோர்லயோ தயிர்லயோ எடுக்கும் பொழுது அது அப்படியே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நல்லபடியா நமக்கு ஸ்டாப் பண்ணும். அடுத்து இதனுடைய இலைகள். சோ இந்த இலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகோலி பாக்டீரியா இருக்கு பாத்தீங்களா, அதை அழிக்கக்கூடிய தன்மை இந்த இலையோட எக்ஸ்ட்ராக்டுக்கு இருக்கு. இது ஆராய்ச்சி பூர்வமாகவும் நிரூபணிக்கப்பட்டது. நமக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த இலையை நல்லா கிளீன் பண்ணி சாறு எடுத்து 15 முதல் 20 ml என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல எடுத்தோம்னா நல்ல ஒரு பலன் தரும். அடுத்து இந்த வேர் இருக்கு பாத்தீங்களா, இந்த வேரை எடுக்கக்கூடிய அந்த பட்டை, அதை என்ன பண்ணணும்னா ஓவரால் நைட் ஊற வச்சிடணும். நல்லா நம்ம கட்டை விரல் அளவு எடுத்துட்டு நல்லா தட்டிக்கணும். தட்டிட்டு 1 டம்ளர் தண்ணீர்ல போட்டு இரவு முழுவதும் ஊற வச்சிடணும்.
ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தண்ணீரை எடுத்து பருகி கொண்டே வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆண்மையின்மை அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலனை வந்து கொடுக்கும். அடுத்து பழம். சோ இந்த பழத்துக்கு வந்து என்ன அப்படின்னா சிறுநீர் வந்து அதிகமா போகுது பாத்தீங்களா, அதை தடுக்கக்கூடிய தன்மை, வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர்ஸ், குண்மம்னு சொல்லுவாங்க, சோ அந்த சீத கழிச்சல்னு சொல்லுவாங்க, அதாவது சளியுடன் வந்து மலம் வந்து கழியும், அதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வந்து பலன் கொடுக்கக்கூடியது இந்த நாவல் பழம், அந்த தசை பகுதி. ஸோ இதை யூஸ்வலா என்ன அப்படின்னா நம்ம ஒரு சிரப் மாதிரி கூட வந்து செஞ்சுக்கலாம். என்ன பண்ணணும்னா நாவல் பழ தசைகளை மட்டும் நல்லா ஃபர்ஸ்ட் நாவல் பழத்தை வாஷ் பண்ணிட்டு துணி போட்டு நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு என்ன பண்ணணும், இந்த பழ தசைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா ஒரு பல்ப் மாதிரி வந்து நம்ம பண்ணிடணும். ஸோ பல்ப் மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்தமான நூல் துணி, வெள்ளை துணியா இருந்தா நல்லது, அதுல போட்டுட்டு நல்லா பிழிந்து சாறு வந்து எடுத்துக்கொள்ளணும். இந்த சாறை எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு பாட்டில்ல வந்து அடைச்சு ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சுக்கணும். ஸோ எப்பொழுதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மாதிரி குமட்டலா இருக்கு, வயிறு உப்புசமா இருக்கு, கழிச்சலா இருக்கு, வாந்தி போன்றவை ஏற்படுது அப்படின்னா இந்த பழச்சாறு 5 முதல் 10 ml நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்டா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலீஃப் கொடுக்கக்கூடியது இந்த பழச்சாறு. ஸோ நம்ம வீட்டுல வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, நடந்து உண்டு என்னன்னா கொஞ்சம் டேஸ்டா இருக்குன்னு அதிக அளவுல வந்து எடுத்துருவாங்க. ஸோ அப்ப அதிக அளவுல வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி இதை கழிச்சலை வந்து நிறுத்துது அப்படியோ அதே மாதிரி என்ன பண்ணும், ஓவரா எடுத்துட்டா சிவியரா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலச்சிக்கலை வந்து ஏற்படுத்தும், வயிறு உப்புசத்தை வந்து ஏற்படுத்தும். சோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நெல்லிக்காயை மென்று சாப்பிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய தோடம் முடிஞ்சிடும். அடுத்து ரொம்ப முக்கியமானது விதை. சோ இங்க சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைப்பதற்கு ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடியது என்ன அப்படின்னா நாவலோட விதைகள் தான். அதனால தயவுசெய்து நாவல் பழத்தை சாப்பிட்டுட்டு விதையை தூக்கி போட்டுறாதீங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த நாவல் விதைக்கு வந்து என்ன அப்படின்னா சிறுநீரை பெருக்கி தள்ளக்கூடிய தன்மையும் உண்டு, தனித்துவமாக வந்து எடுக்கும் பொழுது. அப்ப யூஸ்வலா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாவல் விதையை வந்து நம்ம பவுடர் பண்ணி வந்து வச்சுக்கணும். ஸோ இந்த நாவல் விதையை பவுடர் பண்ணி வச்சுட்டு அதனுடன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தனியா விதைகள் அந்த மாதிரி சேர்த்து இல்ல சோம்புத்தூள் போட்டு எடுத்து கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு யூரின் போகாம சூடா இருக்கு, நீர்க்கட்டு இருக்கு, இல்ல கல்லடைப்பு இருக்கிறவங்க இதை தொடர்ந்து பயன்படுத்துறாங்கன்னா நல்ல சிறுநீரை வந்து பெருக்கி தள்ளும். அது இல்லாம சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது நல்ல பலன் தரும். அப்ப என்ன பண்ணணும்னா நாவல்ல பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்ப யூஸ்வலா என்ன அப்படின்னா நாவல் விதை ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனுடன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெந்தயம் வந்து எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 கிராம் வந்து வெந்தயம் வந்து எடுத்துக்கணும். வெந்தயத்தை வந்து லைட்டா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதனுடன் சீரகம் வந்து எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 கிராம் எடுக்கணும். இதனுடன் ஒரு 7-8 கிராம் வந்து மஞ்சள் வந்து சேர்த்துக்கணும். சோ மஞ்சளை சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். சோ இந்த இதை வந்து ஒரு டீஸ்பூன் அப்படிங்கிறது 5 கிராம் அளவு ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீர்ல கலந்து காலை மதியம் இரவு 3 வேளையும் உணவு உண்ட பிறகு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு நல்ல சீரா வந்து கண்ட்ரோல் ஆகும். பட் உணவு முறையும் கரெக்டா ஃபாலோ பண்ணும். இதனுடன் நம்ம லட்டு பூந்தின்னு சாப்பிட்டுட்டோம் இல்ல எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள் சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சீரான உணவு முறை நம்ம நார்மல் ஆரோக்கியமான உணவு முறை எடுத்தோம் அப்படின்னா HbA1c லெவலும் குறைவதை வந்து கண்கூடா வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த நாவல் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஜாம்போலின் அண்ட் ஜாம்போனின் அப்படிங்கக்கூடிய வேதியியல் சத்துக்கள் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவை சீரா வச்சிருக்கிறதுக்கும் மெதுவாக ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஏறுவதற்கும் ஹெல்ப் பண்ணும். அதுதான் இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா சர்க்கரை நோயில நம்ம 3 டைப் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மேஜரா வந்து இருக்கிறது என்ன, டைப் 2 சர்க்கரை நோய், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் உபயோகப்படுத்த முடியாத நிலை. அப்ப இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா இந்த நாவல் விதைக்கு இருக்கு. அப்ப டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் 1 சர்க்கரை நோயாளிகள், இன்சுலின் டிபெண்டன்ட், இவங்க இன்சுலின் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு இருக்கு. சோ இவங்களுக்கு இன்சுலின் உற்பத்தி திறன் அந்த செல்கள்ல கணையத்துல இருக்கக்கூடிய பீட்டா செல்கள்ல இல்ல. சோ அத உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு.
ஸோ அதனால டைப் 1க்கு நல்லது. அடுத்து டைப் 1.5க்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா தனியாக மருந்துகள் சொல்லப்படலைனாலும் இந்த நாவல் விதைக்கு என்ன ஒரு தன்மை இருக்குன்னா இதுல எலாஜிக் அமிலம் அப்படிங்கக்கூடிய அமிலம் இருக்கு. இந்த அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்கள் தன்னிச்சையாக வந்து பாத்தீங்கன்னா அழியக்கூடிய தன்மை. இதான் யூஸ்வலா ஆட்டோ இம்யூன் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்தா தன்னாக நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அழிக்கக்கூடிய தன்மை. இல்ல நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கனால இந்த கணைய செல்கள் அழியக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா, அதை தடுக்கும் தன்மை எதுக்கு இருக்குன்னா இந்த நாவல் விதைக்கு வந்து இருக்கு. சோ அப்ப வந்து டைப் 1.5ன்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நோய்க்கும் இது நல்ல ஒரு மருந்தாக செயல்படுது. அப்ப டைப் 2, டைப் 1, டைப் 1.5 3 பேருக்குமே இந்த நாவல் விதை, வெந்தயமுமே இந்த 3 பேருக்குமே ரொம்ப நல்லது. ஆராய்ச்சி தரவுகள்ல வந்து தெரியப்பட்டிருக்குது. சீரகம், ஏன்னா இதுல டைப் 2 சர்க்கரை வியாதி அதாவது செரிமான சம்பந்தப்பட்டது. அடுத்து இந்த 3லுமே வந்து என்ன அப்படின்னா உடல்ல வந்து சத்துக்கள் உறிஞ்சுறது பிரச்சனையாகும். அதனாலதான் இவங்க நிறைய பேரு விட்டமின் B12 சத்து குறைபாடு இருக்கும். சோ அந்த செரிமானத்தை தூண்டுவதற்காக சீரகமும், மஞ்சளானது வந்து பாத்தீங்க என்னன்னா உள்ள தாபிதங்களை குறைக்கும். சோ இந்த தன்மை இருக்கனால இந்த 3 பிரச்சனை உள்ளவங்களும் இந்த ஒரு சின்ன காம்பவுண்ட, அதாவது கூட்டுக்கலவையான மருந்துகளை எடுத்துக்கிட்டாங்க. நீங்க எதுவானாலும் சரி, நீங்க இன்சுலின் போடுறவங்களோ இல்ல மற்ற மருத்துவ முறைகள் எடுத்தாலும் இத உணவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக இருக்கும். அதனுடைய பாதிப்புகள் வந்து பெரிதாக அதிகரிக்காது. ஸோ இவ்வளோ பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய நாவல் பல சீசன். ஸோ இந்த சீசன்ல மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்ப முடிஞ்சளவு நம்ம சிறப்பை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி விதைகளை வச்சு இந்த சூரணமும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வருடம் முழுவதும் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிலை வளர்க்கும் பலன் தரக்கூடிய ஒரு மூலிகை இந்த நாவல். நன்றி.